வாயில புற்றுநோய் வருவதற்கான காரணம் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன, வாய் புற்றுநோய்னா என்ன, இதை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வாயில இருக்கக்கூடிய நாக்கு, உதடு, வாயோடைய கீழ்த்தளம், தொண்டை இது போன்ற பகுதிகளை வரக்கூடிய கட்டி அப்படி இல்லைன்னா புண்கள், இதை தான் வாய்ப்புண்ணு சொல்லுவாங்க. இந்த நோய்களை அலட்சியமா விடாம ஆரம்ப கட்டத்திலே கவனிச்சுக்கினா வெறும் புண்ணாக இருந்தால் அது சரியாகிடும். ஆனா இந்த நோய் முற்றியதுக்கு அப்புறம் தான் அந்த வாய்ப்புண்ணாக மாறிடுது, காப்பாற்ற முடியாம போயிடுது. வாய்ப்புண் அப்படிங்கிறது தலைப்பகுதி வரைக்கும் கூட பரவ செய்யக்கூடிய அபாயம் இருக்குதுங்க. வாயில புண் வருவதற்கு முக்கியமான காரணம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான குட்கா, சிகரெட், பீதி, பான் மசாலா இது போன்ற போதைப் பொருட்களை வாயில அடக்கிறது மூலமா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறது முக்கியமான காரணமா இருக்கு. அதே நேரத்துல சிறு வயசுல இருந்து சில பேருக்கு புற்றுநோய் வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா பல் துளக்குறதுல கவனமா இல்லாம இருக்கிறது, வாய்ப்பகுதியை சரியா தூய்மை செய்யாம இருக்கிறது முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதனாலதான் பலவிதமான நோய்கள் நமக்கு வருது. ஸோ வாய் புற்றுநோயுடைய அறிகுறிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாயில புற்றுநோய் பொதுவாக முதிர்ந்த நிலையில தான் வரும். ஸோ வாயில தொடர்ச்சியா வலி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் உடனடியாக பல் மருத்துவரை போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பொது மருத்துவரையாவது குறைஞ்சபட்சம் போய் பார்க்கணும். வாயில ரத்த கசிவு தொடர்ச்சியா இருக்கிறது, பல் ஆடுறது, தேவையில்லாம பல் கொட்டுறது இது போன்ற அறிகுறிகள் இருந்துச்சுன்னா இதுதான் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும். வாய்ப்பகுதியில வெள்ளை நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிறம் இது போன்ற நிறங்கள் 3 வாரங்களுக்கு மேல தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உடனடியாக டாக்டர் கிட்ட போயிடுங்க. வாய்ப்பகுதியில கட்டி அப்படி இல்லைன்னா தடிச்சு இருக்கிறது இது எல்லாமே வாய் புற்றுநோய்க்கான ஒரு காரணமாக இருக்கும். கழுத்தோடைய உள்பகுதியில கட்டி இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு சொல்லலாம். சாப்பிட்றதுல சிரமம், எச்சில் முழுங்குறதுல சிரமம் இது போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு சொல்லலாம். அதே மாதிரி தொண்டை பகுதியில தொடர்ந்து வலி இருந்துகிட்டு இருந்தாலும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு சொல்லலாம். பேசுறதுல சிரமம், பேசுறதுல மாற்றம் இது போன்ற பிரச்சனை இருந்தாலும் சரி வாய் புற்றுநோய்க்கான அறிகுறின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக டாக்டரை போய் பாருங்க. வாய் புற்றுநோயுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு நிலைகள் சொல்லுவாங்க. வாய் புற்றுநோயை TNMன்னு சொல்லி சுருக்கமா கோடிங்ஸை வச்சு சொல்லுவாங்க. T அப்படிங்கிறது கட்டியோட இடத்தையும் அளவையும் குறிக்குது. N அப்படிங்கிறது கட்டி நிணநீர் முனைகள்ல வளர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்கான அறிகுறி. M அப்படின்னு சொன்னாங்கன்னா புற்றுநோய் செல்களானது மெட்டாசிஸ் செய்யப்பட்ட பிற உறுப்புகளுக்கும் பரவுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். T1 அப்படின்னா வாயில மட்டுமே இருக்கு, அந்த கட்டியோட அளவு 2 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். T2 அப்படின்னா கட்டியோட அளவு 2 சென்டிமீட்டர்ல இருந்து 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி அர்த்தம். T3 அப்படிங்கிறது கட்டியோட அளவு 4 சென்டிமீட்டருக்கு மேல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதற்கு சிகிச்சைகள்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தாங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஹீமோதெரபி, கதிர்வீச்சு இது போன்ற சிகிச்சைகள் செய்வாங்க. சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நோயுடைய நிலையை பொறுத்து மாறுபடும். நோய் ரொம்ப முற்றிய நிலையில இருந்துச்சுன்னா ஹெவியா தான் சிகிச்சை இருக்கும். ஸோ அதனால ஆரம்ப கட்டத்திலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.